வெல்கம் டு பேச்சுலர் தமிழ்நாடு. இன்றைக்கி ஒரு கப்பல் கேஸ் ஸ்டடீஸ் நான் சொல்கிறேன். ஒரு ஒய்ஃப் ஃபஸ்ட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ், அவங்க வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி சில விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ணாங்க. அப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணாலும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து முன்னாடி இருந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. ஸோ அந்த என்னமோ என் மேலே வந்து ஒரு கோவத்தை காட்டுறாங்க, ஏன் கோவப்படுறாங்கன்னு தெரில, பட் நான் நல்லா தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா அவங்களுக்கு ஒரு 1 வீக் தெரப்பி கொடுத்துட்டு, ஸோ தென் நெக்ஸ்ட்டு வந்து ஹஸ்பண்டோட வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்டும் அதை புரிஞ்சுக்கிட்டு ஓகே இட் வில் ஹெல்ப் அஸ் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவங்களும் நம்மளை தேடி வந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம கொடுக்கும்போது அவங்க 2 பேருக்கு உள்ளது தனித்தனியாக தான் கொடுப்போம். ஸோ தனித்தனியாக நம்ம வந்து கேஸ் ஸ்டடீஸ் எடுக்கும்போது இவங்களுக்கு அவங்க மேலே என்ன ஹேட்ரட், அவங்க பண்ணுற சில விஷயங்கள் கணவருக்கு பிடிக்காம, ஸோ அதனால் அவர் மேலே நல்லா இருந்த கப்பல் வந்து ஒரு பாயிண்டில் மற்ற சுற்றார் அந்த சொசைட்டினால் வந்துட்டு அவங்களுக்குள்ள நிறைய கான்ஃப்ளிக்ஸ் வர்றது வந்து என்னால் பார்க்க முடிஞ்சுச்சு. அதே மாதிரி ஒய்ஃப் வந்துட்டு என்ன தான் நம்ம கொடுத்தாலும் ஹி கான்ட் அக்செப்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலையில் அவங்க வந்துட்டு வேறு வழி இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு 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 இறுக்கமான சூழலில் தான் அவங்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. அழகான 2 குழந்தைங்களோட அவங்க வாழ்க்கை நல்லா இருந்தது வந்து சுற்றத்தாரால் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது எப்படியா சரி பண்ணி நம்ம சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்புறம் ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறம் அவருக்கும் நம்ம தெரப்பி கொடுத்தோம். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் அவங்க 2 பேரும் ஒரு 1 மந்த் எடுத்தாங்க. ஸோ எடுத்ததுக்கப்புறம் ஈவன் அந்த ஹஸ்பண்டே வந்துட்டு ஒய்ஃப் கிட்ட பாசிட்டிவான விஷயங்கள் பார்க்க ஆரம்பித்ததாகவும் ஒய்ஃப் வந்து நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஒய்ஃப் கிட்ட கேட்கும்போது அவர் என்கிட்ட பாசமாக இருக்கார், அந்த கோவமெல்லாம் காட்டுறதில்ல, ரொம்ப பாசமாக இருக்காங்க, நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம், தேங்க்யூ ஸோ மச் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கேஸ் வந்து க்ளோஸ் ஆச்சு. ஸோ இதை பற்றி நீங்கள் ஃபர்தராக தெரிஞ்சுக்கணும், இதை பற்றி நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம பேச்சுலர் தமிழ்நாட்டில் தெரப்பியும் கொடுத்துட்ருக்கோம், ட்ரைனிங்கும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.